Hello all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்னைக்கு இங்கிலீஷ் தான் படிக்கிறேன். இங்கிலீஷ் வந்துட்டு நான் இவ்வளவு நாள் புக் வைஸ் படிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு புக் வைஸ் படிக்கிறதை விட டாபிக் வைஸ் படிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸ் வந்துட்டேன். அதில் வந்து மெயினாக வந்து நான் கிராமர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 8th 9th 10th புக்கில் தான் அதிக கிராமர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு 8th என்னெல்லாம் கிராமர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். வொக்காபுலரி தனியாக கிராமர் தனியாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 8th தனியாக 9th தனியாக 10th தனியாக மூணுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 8th புக் ஃபுல்லாகவே வொக்காபுலரியெல்லாம் எங்கெங்கே இருக்குது, கிராமர்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நோட் பண்ணி பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது வந்துட்டு படிக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். டாப்பிக்கு வந்து நான் இதை பார்த்து நான் டாபிக் வந்து சர்ச் பண்ணி படிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு ஒரு 4 ஹெட்டிங் மட்டும் 8th இருக்குது. அடுத்தடுத்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பைண்டாக 9th 10th இதெல்லாமே கம்பைண்டாக இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நோட் பண்ணும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு இந்த டாபிக் வந்து படிக்கும்போது மொத்தமாக ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் 8th ஹெட்டிங் எழுதும்போது இந்த ஹெட்டிங் வந்து 9th 10th வருதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். கிட்டத்தட்ட கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்குது. தனியாக எதையுமே பிரித்து படிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி டாபிக்ஸு. இதே மாதிரி 9th 10th ரெண்டையுமே தனித்தனியாக எழுதிக்கிட்டேன். 9th வந்து வொக்காபுலரி குறைவாகவும் கிராமர் வந்து அதிகமாகவும் இருக்குது. கிராமர் அதிகம்லாம் சொல்ல முடியாது, 8th பேசிக்கில் இருக்குது. 9th வந்து அதனோட அட்வான்ஸ்டு ஃபார்மாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணல. எல்லாத்தையுமே லைன் பை லைன் எழுதிட்டு அதனோட பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் காமனாக வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கிலீஷ் இப்போ தான் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நான் தமிழை படித்ததுனால இங்கிலீஷ் வந்து எனக்கு புது சப்ஜெக்ட் தான். அதனால் நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த 3 கிளாஸ்லேயே இருக்கிற கிராமர் காமன் டாபிக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதிட்டு அந்த டாப்பிக்கை ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டே வந்தோன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி தனியாக எடுத்து எழுதினேன். இப்படி நான் காமனாக எடுத்து எழுதினேன் இல்லையா, அதில் நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் டென்ஸ் அப்படிங்கிற 2 டாபிக் தான் முடிச்சிருக்கேன். இதை வந்துட்டு 3 கிளாஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு நான் ரெஃபர் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 2 டாப்பிக்கையும் நான் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணி தான் படித்தேன். இதுக்கப்புறம் நான் புக்கில் வந்துட்டு திருப்பி நான் படிக்கும்போது அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காமன் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சிட்ருக்கேன். இது வந்து நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களாம் என்ன மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இது நான் படிக்கிறது சரியாக தப்பா இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.